வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த நட்சத்திரங்கள் உள்ளடங்கிய மேஷ ராசிக்கான பிப்ரவரி மாதம் 2026 வருஷத்தோட மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷராசி பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மாதத்தோட தொடக்கத்தில் மகர ராசியில் இருக்கிறாரு. அப்புறம் நடுப்பகுதியில் கும்பம் ராசிக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. அதே மாதிரி சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கும்பம் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு பகவான் ரிஷபம் 2வது வீட்டில் இருக்கிறாரு. ராகு பகவான் மீனம் ராசியில் 12வது வீட்டில் இருக்கிறாரு. கேது பகவான் பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் 6வது வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் ராசிநாதன் அவர் தான். இந்த மாதம் எப்படி இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, உங்கள் முயற்சி வேகம் எல்லாத்தையும் அதிகரிக்கிற நிலைமையிலலாம் செவ்வாய் பகவான் இருக்கிறார். மொத்தத்தில் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால என்னென்னா, இந்த மாதம் உங்களுக்கு நல்ல உழைப்பு இருக்கும், அதுக்கான பலனும் இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் மன அழுத்தமாக தான் இருக்கும். அதோட கூட செலவும் உங்கள் கூட சேர்ந்தே வரும். உழைக்கிற அளவுக்கு பணம் வர அளவுக்கு செலவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதாவது ராசிநாதன் செவ்வாய் சக்தியாக இருக்கிறதுனால எதுனாலும் நான் செய்கிறது தான் செய்வேன் அது அப்படிங்கிற வேகம் உங்கள் மனசில் அதிகமாகும். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தேவையில்லாத கவலை, தூக்கம், சிந்தனை, அதோட ஓட்டம் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இதை நீங்கள் சரியாகணும்னா கொஞ்சம் தியானம், பிராணாயாமம் அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது கட்டுப்பாடில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் 11வது வீடு கும்பத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக நீங்கள் உழைச்சதற்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, தொழில்நுட்பம் அதாவது எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறவங்க, இது போன்ற விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது மேஷராசி பொறுத்தவரையில். மாதத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய புதிய அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நிறைய பொறுப்புகள், பதவி உயர்வு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேலதிகாரிகள் கூட பேசும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். வாக்குவாதம் ஏதாவது வரும், அதை தவிர்த்துக்கோங்க. அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களோட முயற்சிக்கு முன்னேற்றத்துக்கு நல்லதாக இருக்கும். பணம் பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 2வது வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப வருமானம், சேமிப்பு, செல்வாக்கு இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக மேம்படும். ஓல்டு பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கலெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ராகு பகவான் 12வது வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுலாம் வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸு, இல்லை ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸு, சமயத்தில் கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவெடுத்து அந்த மாதிரியான செலவுகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்க. அது அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாத இறுதி கொஞ்சம் திருப்தியாக நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களோட மூத்தவங்கிட்டோட சஜஷனெல்லாம் கேட்டு அவங்க ஆலோசனைப்படி செஞ்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட பேசும்போது நீங்கள் ஏதாவது ஆர்கியூமெண்ட் வரும், அது கொஞ்சம் அப்படிலாம் நீங்கள் ஆர்கியூலாம் பண்ணாதீங்க. அமைதியாக எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அது இந்த மாதம் உங்களுக்கு மேஷராசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்தி தரும். உங்களோட பிரதர்ஸ் கிட்ட இருந்து இல்லை ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் கூட உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நான் தான் சரி, நீ தான் சரி அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் வர்றதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். திருமண பேச்செலாம் பேசிகிட்டு இருக்கீங்க மேஷராசி பொறுத்தவரையில் அப்படின்னா, இந்த மாதத்தோட கடைசி வாரம் ஒரு நல்ல வாய்ப்பு அமையறதுக்கு நல்லபடியான ஒரு விஷயம் உங்களுக்கு அடங்கியிருக்கு. உடல்நலம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பிப்ரவரியில் மேஷராசி பொறுத்தவரை தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண் கொஞ்சம் டயர்டாக எரிச்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அதிக வேலை பளு, டென்ஷன்னால் தூங்காமல் இருக்கிறதுனால ஏற்படும். அதை தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு நல்லபடியாக யோசிங்க. அது நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்து அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் உணவு, காரம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சாப்பாட்டில் எவ்வளோ குறைக்க முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க. அது உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா ஒரு உதவியாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஒரு நல்ல பகவான் தரிசனம் செய்து, கோவில் வழிபாடு செய்து, முருகருக்கு ஒரு நல்ல ஒரு அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லபடியாக அதெல்லாம் செய்யும். அதாவது சனிக்கிழமை கூட நீங்கள் முடிஞ்சால் எல் தீபம் ஏற்றி சனி பகவான் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏழை தொழிலாளர்களுக்கு ஏதாவது உணவு தானியம் அது மாதிரிலாம் நீங்கள் வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மொத்தத்தில் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசி பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு உயர்வு வர வேண்டியதாக வரும். அதே சமயத்தில் செலவு நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வார ராசி பலன் பார்க்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமை நம்மளோட வீடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்லபடியாக கிரகநிலை அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோக்களெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். மிக இல்லாமல் அது ஜாக்கிரதையாக எது உள்ளபடி நம்ம சொல்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.